ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டா டிசைன்ஸ் தாங்க நான் பிக்னஸ்க்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் வச்சு சக்கரி ஸ்டோன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. நார்மல் நீடியில் தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது போலவே நான் எல்லா சைடும் நான் பண்ணிக்கிறேன். 4 சைடு இது போல் நான் பண்ணிவிட்டு, இது வந்து கண்டிப்பாக ஆரி நீடிலில் போட முடியாதா அப்படின்னா இல்லைங்க. இது நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் நாட் போடணும். அதுக்காக நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் லாக் போடணுங்க. அதனால் நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சக்கரை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது ஆரி நீடில் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நான் நார்மல் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டோனோட கார்னரில் 2 mm பீடும் 3 mm பீடு வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 3 mm பீடு வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிறேங்க. அந்த த்ரெட்டுக்குள்ளே 2 mm பீடை போட்டுட்டு நான் வித்தவுட் லாக் போடுறேங்க. நான் வித்தவுட் நாட் போடும் பொழுது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் இந்த டிசைன்ஸ்க்கு வித்தவுட் நாட் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க. 3 mm பீடை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு அந்த லூப் எடுக்கிறேங்களா, எடுத்ததுக்கப்புறம் 2 mm பீடை வந்து நான் உள்ளே விடுறேங்க. விட்டுட்டு உள்ளே விட்டு ஒரு செயின் எடுக்கிறேன். செயின் எடுத்ததுக்கப்புறம் அந்த செயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 mm பீட் மேலே வச்சு அழுத்திட்டு நான் இழுக்கும் பொழுது அங்கே வித்தவுட் நாட் ஃபார்ம் ஆகிக்கிது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 சைட் கார்னரில் இந்த போலவே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது போலவே நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஆரி போட முடியுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இது போட்டு 4 சைட் கார்னரில் இது போல் முடிச்சிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் சக்கரையை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க இல்லையா, அது மேலே வந்து நான் க்ளூ போட்டு இந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறேன். அவ்வளோ. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளூ போட்டுட்டேங்க. இப்போ ஒரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டோனை வந்து கையில் எடுத்து வைக்காமல் நீடிலுக்கு பின்னாடி அந்த க்ளூவை வச்சு நம்ம எடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்டோன் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அதுக்காக நான் நீடிலுக்கு பின்னாடி லைட்டாக கம்மை வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க. இது போல் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.